யூனிவர்சிட்டி உண்டு, பனாரஸ் யூனிவர்சிட்டி. சத்தமா சொல்லுங்க. கேள்விப்பட்டதுண்டா நீங்க? ஒரு சம்ஸ்கிருத யூனிவர்சிட்டி, பனாரஸ் யூனிவர்சிட்டி. அது உருவாக்கின ஆளுக்கு பேரு மதன் மோகன் மாளவியா. சத்தமா சொல்லுங்க. பேர் என்ன? அந்த பேரு நீங்க கேட்டதுண்டா? அது கூட காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டது இல்லையா? ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படியோ அந்த யூனிவர்சிட்டி பார்க்கறதுக்கு நான் போன போது யூனிவர்சிட்டியோட ஃப்ரண்டில் ஒரு போர்டு நான் இவ்வாறு பார்த்தேன். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளில் கஷ்டங்களை பார்க்க கூடாது. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கஷ்டங்களில் வாய்ப்புகளை பார்க்க வேண்டும். In all your problems there is opportunities. But the problem with people, they see the problem in all their opportunities. Hello. Hi. கஷ்டங்களில் வாய்ப்பை பார்க்கணும். வாய்ப்பில் கஷ்டங்களை பார்க்க கூடாது. அவசரங்களில் கஷ்டம் பார்க்க கூடாது. கஷ்டங்களில் எதை பார்க்கணும்? நல்ல அறிவாளி என்று சொன்னா அவனை வாழ்வில் எங்க கொண்டு போட்டாலும் ஏதாவது ஒரு நன்மை தூக்கித்தான் திருப்பி வருவார். ஹலோ. அது எப்படி நடந்தது என்று கேட்டா, இந்த மதன் மோகன் மாளவியா யூனிவர்சிட்டி போனதுக்காக காசு கேட்டு பல்வேறு இடங்களில் போனார். ஹைதராபாத்தில் உள்ள ஒரு ஆள் கிட்ட, ஒரு அரசனை கிட்ட போய் காசு கேட்ட போது அந்த அரசன் செருப்பு ஊறி அவரை எறிஞ்சார். இங்க யூனிவர்சிட்டி தேவையில்லை என்று சொன்னது. ஆனால் இந்த மதன் மோகன் என்று சொல்லக்கூடிய அந்த அரசனுடைய செருப்பை எடுத்து டெல்லியிலுக்கு போய் அது லேலத்துக்கு விட்டார். லேலத்துக்கு என்ன சொல்லுவீங்க? அந்த லேலம். ஏலம். இந்த ஹைதராபாத் அரசனுடைய செருப்பு 1 லட்சம் ரூபாய், அப்ப சில ஆளுகள் 2 லட்சம் ரூபாய், அப்ப சில ஆளுகள் 3 லட்சம் ரூபாய். இது அரசன் கேட்டாங்க. அரசன் ஒரு ஆளை கூப்பிட்டு சொன்ன, டேய், ஏன் செருப்பு கம்மி விலையில போனா சேம் எனக்கு தான், மேக்சிமம் காசுக்கு போய் வாங்கிருந்தான். ஹலோ. அந்த அரசனுடைய மன்னனுடைய ஒரு சீனை டெல்லியில போய் அந்த செருப்பு crores of rupeesக்கு வாங்கிட்டாங்க. அந்த காசை வைத்து அந்த யூனிவர்சிட்டி உருவாக்கினார். புரியுதா? இந்த மதன் மோகன் மாளவியா கற்றுக் கொடுத்த பாடம், எந்த கஷ்டங்களில் இருந்து ஒரு அனுகிரகத்தை நமக்கு கிடைக்கும். ஹலோ. சத்தமா சொல்லுங்க. ஹலோ. இது கவனமாய் புரிஞ்சிச்சு உங்களுக்கு? இனி இந்த தியானத்தை பற்றி பேசுவோம், இந்த மீட்டிங்கை பற்றி பேசுவோம். நீங்க கவனிச்சுக்கோங்க. ஆங்கிலத்திலே ஒரு saying உண்டு, an art is twice removed from its reality. சொல்லி பாப்போம். An art is twice removed from its reality. ஒன்று கூட. An art is removed twice from its reality. ஹலோ. அதுக்கு அர்த்தத்தை நான் சொல்லிக் கொடுக்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள், இந்த ஆடிட்டோரியம். ஓகே, ஆடிட்டோரியம். ஓகே, சாரி, என்ன மன்னிச்சு விடுங்க. இந்த ஆடிட்டோரியத்தை நான் வெளியில் இருந்து பார்த்தேன். பார்த்த மேல இந்த ஆடிட்டோரியத்தை ஸ்கெட்ச் நான் வரைச்சேன். ஸ்கெட்ச், அதாவது இங்க வீட்டுக்கு படிக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டா? இல்ல, ஆர்ட்ஸ் கிடையாது. ஓகே, பில்லர்ஸ் எத்தனை? ஓகே, அதெல்லாம் போட்டு ஸ்டெப் எப்படி, உட்கார்றதுக்கு இடம் எப்படி, இதெல்லாம் நான் ஒரு பேப்பர்ல வரைச்சேன். என் கேள்வி, நான் வரைச்ச பேப்பர் ஒரிஜினலா, இந்த ஆடிட்டோரியம் ஒரிஜினலா? எது ஒரிஜினல்? அப்ப நான் ஆங்கிலம் கற்றுக் கொடுத்து உங்களுக்கு புரியல. இந்த ஆடிட்டோரியம் ஒரிஜினல் கிடையாது. இவன் போட்டால் இல்ல. கவனிச்சுக்கோங்க. இந்த ஆடிட்டோரியம் போட்டது எத்தனை வருஷம் முன்னாடி எனக்கு தெரியாது. ஆனா இந்த காலேஜுக்கு அன்னைக்குள்ள பிரின்சிபல் ஒரு என்ஜினியரை கூப்பிட்டு வர வச்சு அந்த என்ஜினியருக்கு இந்த இடத்தை காண்பிச்சு ஒரு ஆடிட்டோரியம் போடணும்னு சொன்ன போது அந்த என்ஜினியர் இந்த இடத்துக்கு தகுதியான ரூபத்தில் ஒரு ஸ்கெட்ச் வரைச்சு மதருக்கு காண்பிச்சு கொடுத்தாங்க. சரியா தவறா? சரியா தவறா? அந்த ஸ்கெட்ச் இல்லாம இந்த ஆடிட்டோரியம் வருமா? இந்த ஆடிட்டோரியம் இல்லாம ஏன் படம் வருமா? ஏன் படம் ஒரிஜினலா? இது ஒரிஜினலா? அந்த என்ஜினியர் மனதில் உள்ள ஸ்கெட்ச் ஒரிஜினலா? சத்தமா சொல்லுங்க, எது ஒரிஜினல்? ஏன்னா
from its reality. Hello. Hi. Come on. Hello. Hi. Going from we ready to